மாயக்கூத்து கூத்து தான். இது என்ன விளைவுகளை மனித வாழ்க்கையில, நாட்டுல, உலகத்துல ஏற்படுத்துதுங்கிறதா. படைப்பாளிகள் கடவுள் தான் உண்மை. ஏனென்றால் ஒரு திரைப்படம் என்பது என்னாச்சு, அது இயக்குனருடைய ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். அது மாதிரி நாவல் என்றால் எழுத்தாளரின் எக்ஸ்பிரஷன் தான். நாடகம் என்றால் நடிகர்கள் சொல்றதான் நீங்க கேட்டாம், என்னதான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம், அது மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு இவர்கள் உலகத்துல மிகப்பெரிய பாதிப்பை, ஒரு பையன் திருட்டு பையன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆணைக்காரன குதிரைக்கு கொள்ளும் என்பதை சிந்தித்து சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்துல கிடைச்ச தகவலை, டேபிள் ஜேர்னலிஸ்ட் கிடைச்ச தகவலை வச்சு சரி எல்லாம் சொல்லிவிட்டா நம்மளும் சொல்றோங்கிற மாதிரி சொல்லக்கூடிய இன்னொரு நடைமுறை. இதுல ஒரு மனிதன் படைப்பு, ஒரு எழுத்தாளர் எடுத்திருக்காங்க, அவர் எழுதக்கூடிய எழுத்து சமுதாயத்துல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறதா. அதுல சொல்றாரு, அந்த இதுல அந்த இயக்குனரே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன்பா அந்த பொண்ணுக்கு ஒரு 4 கேரக்டரை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நீட்டு எழுதுவதற்கு முயற்சி செய்த ஒரு பெண், அது என்ன ஆனா. அடுத்து வீட்டுல வேலைக்கார பெண்ணு, ஏழைப்பாடு தானே, அவர்கள் ஏன் நிமிர்ந்து நிற்க கூடாது, இன்னொரு பேட்டர்னு. இது மாதிரி ஒரு சிலை வெடிக்கிறார் என்றால், சிலை என்பது சிலை இருக்கிறவர் தான், இன்னொருத்த கைக்கு போனது சாமியா படிக்கலாம், அது பண்ணிடுது. இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு முன்பு நிறைய விஷயங்கள், கதை சொல்லும் கதையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க, ஃபாரின் படத்துல இருக்கிறதுனாலும் தமிழ் திரையுலகிற்கு இது முழுக்க முழுக்க ஒரு புதுமையான அணுகுமுறை. ஆமா, இதுல ஏ.ஆர். ராகவேந்திரா எழுதி இயக்கி இருக்கிறாரு. தயாரிச்சவங்க யாருன்னா, ப்ரொடியூசர் ராகுல் தேவாவும் பிரசாத் ராமச்சந்திரனும் பண்ணியிருக்காங்க. இதுல என்னச்சுன்னா, இது ரொம்ப மிக குறைந்த பட்ஜெட். அது மட்டுமல்ல, சொல்ல வேண்டிய கருத்துக்களை டு தி பாயிண்ட் கொண்டு போறாங்க. ஒரு வேலைக்கார பெண்ணை எப்படியெல்லாம் சுலபம், அவர் ஏழ்மை என்பதற்காக எப்படியெல்லாம் அவரை குற்றம் சுமத்த முடியும். அது மாதிரி ஒரு ஏழை விவசாயியின் பெண்ணு ஒரு நீட்டெல்லாம் எழுதி போக முடியுமா, போக முடியாதா அப்படிங்கிறது ஒரு விடை தேட நம்மகிட்ட பாயிண்ட் தூக்கி வச்சுட்டார். இது தவிர நிறைய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இது நீ இஷ்டத்துக்கு டேபிள்குள்ள உட்காந்து நீ மேல சிந்திக்கிறங்கிற பேர்ல உங்களுக்கு திரிச்சு போடுற அந்த கருத்துக்கள் நிறைய இடத்துல பாதிச்சு. சனமா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வச்சு அவர் சிகரெட் எடுத்து போடுறதுதான் பார்த்தாங்களே தவிர ராகவேந்திரா நடிச்சதை யாரும் ஃபாலோ பண்ணவே இல்லை. அது போல அவர் நீங்க கொடுத்து விட்டீர்கள் என்றாலும் மக்கள், குறிப்பாக ஒரு வாசகர்கள், அவருடைய ரசிகர்கள், ஒரு நடிகர் ஒரு சொல்லியாச்சுன்னா அதே ஸ்டைல சட்டையை மாத்திரம், ஹேர் ஸ்டைலை மாத்திராப்புல அப்படியே நடவடிக்கை, அந்த நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் பண்ணும் பொழுது அது எந்த அளவுக்கு ஒரு எழுத்தோ, ஒரு படைப்பு என்ற திரைப்படமோ, ஒரு டிவி சீரியல், ஐயை அண்மை காலத்துல என்ன ஆச்சுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளையோ லேடிஸ்னாலே ஒரு வில்லி, அதை அது மாமியாரே கேட்க வேணாம் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் இது சொல்லவில்லை, அது சொல்லாமல் சொல்லுகிறார்கள். இந்த திரைப்படம் என்பது ஒரு பாடல்கள், இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் இசையமைப்பாளர், அதை இசையமைப்பாளர்னா இரவு பகலாக கிடக்கணும், அங்கே 10 மணி 1 மணினாலும் கிடக்கணும். அந்த பெண் இசையமைப்பாளர் பட்டே கிளப்பி இருக்கிறார் பாருங்க. அந்த ஃபீலுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ரொம்ப குறைந்த செலவுல பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தாலும் 100 200 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் போச்சு. ஆர்டிஸ்ட் இது சம்பளம்னாலும் எல்லாமே இந்த 4 மூலையில் உள்ள ஒரு ஸ்கிரீன் தானே, ரெக்டாங்குலர் ஸ்கிரீன்ல தானே பண்ணோம். அதை தயாரிப்பாளரும் உணர்ந்து, இது என்ன சின்ன தயாரிப்பாளர் என்னன்னா, ராகவேந்திரா பத்தி சொல்லணும். அவருடைய தந்தையார் மலையாளத்துல 10-11 படங்கள் எழுதி இயக்கி இருக்கிறார். அவரு போய் சொந்தமா தயாரிக்க போய் பிசினஸ் தெரியாம போட்டோ விட்டு அப்புறம் வேலைக்கு போய் கடன்லாம் அடைச்சிட்டு இருந்த காசை வச்சு செய்திருக்கிறார். செய்யப்பட்ட விஷயம் சமுதாயத்திற்கும் மக்களுக்கு சமுதாயத்துல கருத்து கந்தசாமியா நான் சொல்ல போய் என்ன உடல் ஓடி போடுவாங்க. ஆனால் இதை என்டர்டெயின்மெண்டா எப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளர், அவருடைய மனைவி, எழுத்தாளர் என்பது ஒரு நிலைப்பாடு, உலகத்திலேயே ஒரு மனிதனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் இருக்கிறது என்றால் அதே நம்ம வீட்டு அம்மாக்கள் தான். இந்த அம்மா ஒரு எழுத்தாளரை எப்படி கேவலமா ஒரு புழுவை டீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார். அது போல எழுத்துக்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை என்ன என்பது பப்ளிஷராக டெல்லி கணேஷ் பண்ணியிருக்கிறார். அந்த நீங்க என்னதான் நினைச்சிட்டு போனாலையா, இதை மாத்தியா, இதை மாதிரி எவன் பார்க்க போறான், 10 பேர் ஏற்கனவே இருக்கிற மாதம் விட்டு ஓடுறாங்க அப்படின்னு இப்படி சொல்லப்பட்டு நிறைய காவியங்கள் படைக்கப்பட்டிருக்கு.
எல்லாம் நம்ம உடம்பாடா இருக்கட்டும், நிறைய காவியங்கள் படைக்கப்பட்டாலும் இது மாதிரி உள்ள ஒரு குறுகிய நோக்கத்திற்காக இருக்கக்கூடிய அந்த பப்ளிஷர்ஸ் அல்லது திரைப்படத்தை 2 குத்து டான்ஸ் வையா, சீரியஸா போயிட்டு குத்து டான்ஸ் வையா, அவன் பாவம் 40 வயசு 50 வயசுல முதல் வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்கிறவங்க தொங்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இது போனா வயசாயிடுச்சுன்னு வாங்க. இது ஒரு ரொம்ப ஒரு தின்னு கோடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எப்படி ஒரு படைப்பாளி பயன்படுத்தப்படுகிறார், டீவியேட் பண்ணப்படுகிறார், டைவர்ட் பண்ணப்படுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், உட்கார்ந்து சிந்திக்கக்கூடியதா இல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகிறது 2 50-50 பண்ணியிருக்காங்க, 50-50. ஆனாலும் குடும்பத்தோடையும் பார்க்கலாம். ஏன்னா அந்த எழுத்தாளரோட குடும்பம் கவலைப்படுத்ததுல குடும்பத்தோடையும் பார்க்கலாம், நண்பர்களோடையும் பார்க்கலாம். ஹாலிடேக்கு இந்த வரப்போற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உள்ள சிறந்த படங்கள் பார்க்க வேண்டும் பண்ண இதையும் ஒரு படத்தில் லிஸ்ட்ல வச்சிடலாம், பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.